புராதன காலத்திலே நாகர்களுடைய வழிபாட்டிடமாக இந்த பூவோடு இருந்த நாகத்தை கருடன் எதிர்த்து நயனாதீவனுடைய மேற்கு கரையிலே இருக்கின்ற ஆலம் பொந்தினுள் ஒளித்து வைத்து தன்னை நாடி வருவோருக்கு வேண்டிய வரத்தை நல்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நாங்கள் நிற்கிற இடம் சரியாக புங்குடுதீவில் நிற்கிறோம். நாங்கள் தீவக பகுதியை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கோம். குறிப்பாக போக போகிற இடம் நயினாதீவு நாகபூசணி அம்மன் ஆலயம். இன்றைய நாள் ஒரு முக்கியமான ஒரு நாள். அப்படியாக எங்களுடைய புங்குடுதீவு கண்ணகி அம்மன் ஆலயத்தினுடைய வரவேற்பு, பிரம்மாண்ட வரவேற்பு வாயிலையும் பார்த்துக்கொண்டு அப்படியாக நாங்கள் பயணம் செய்வோம். குறிப்பாக இன்றைய நாள் நயினாதீவு நாகபூசணி அம்மன் ஆலயத்தினுடைய மகோத்சவத்தினுடைய முதலாவது நாள் கொடியேற்றத்தோடு ஆரம்பமாகுது. அந்த வகையில் நாங்கள் இப்போ குறிகாட்டுவானை நோக்கி பயணம் செய்வோம். அப்படியாக சரியாக நாங்கள் குறிகட்டுவானில் வந்துட்டோம். குறிகட்டுவானில் வந்து இந்த இடங்களில் தான் மோட்டர் பைக் பார்க்கிங் கொடுத்துட்டு பைக்கை பார்க் பண்ணிட்டு இப்போ நாங்கள் குறிகட்டுவான் இறங்குதுறையில் இருந்து எங்களுடைய அந்த நயினாதீவு போகிற பயணம், இன்றைய நாள் இந்த மகோத்சவத்தின் பயணம் எப்படி எல்லாமே இருக்க போது. இன்றைய நாள் 2026ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 15ஆம் தேதி நயினை நாகபூசணி அம்மன், இந்த தீவக பகுதியே செழிப்பாக வச்சிருக்கிற எங்களுடைய நயினை நாகபூசணி அம்மனுடைய இன்றைய நாள் மகோத்சவத்தின் முதல் நாள் கொடியேற்றத்தினுடைய ஆரம்பமாகுது. மதியம் 12 மணி அளவில் கொடியேற்றமானது ஆரம்பமாகுது. இப்போ சரியாக 8:30 குறிகட்டுவானிலிருந்து நாங்கள் நயினாதீவு போக போகிறோம். அப்படியாக இன்றைய தினம் மக்களுடைய வருகை ஒரு குறைவாக இருக்கிறது என்னால் அவதானிக்கக்கூடிய மாதிரி. காரணம் என்னென்னா, பஸ்ஸில் தான் கூடுதலான மக்கள் வராங்க. அதிகளவான மோட்டர் பைக், அதிகளவான வாகனங்கள் எதுவும் பெரிதளவாக இல்லை. பாருங்கள், இந்த இடங்கள்ல எல்லாம் அவ்வளவு பெரிதாக இல்லை. பாவம், இறங்குதுறையில் நாங்கள் போய் என்ன மாதிரி எல்லாம் இதுக்கு எப்படி பயணங்கள் செய்ய போகிறோம்ன்ற விஷயத்தை நாங்கள் உங்களை காணொலியாக பதிவு செய்ய போகிறோம். நேற்றைய தினம் ஒரு காணொலி ஒன்று பதிவு செய்தனால் நயினாதீவனுடைய மகோத்சவத்துக்கு முதல் நாள் எப்படி எல்லாம் இருக்குதுண்டு அந்த காணொலியை பாருங்கள். பார்க்காதவங்க அந்த காணொலியில் நயினாதீவனுடைய சிறந்த சில வரலாறுகளை கூட ஒரு ஐயா சிறப்பாக சொல்லியிருப்பார். அப்படியாக இறங்குதுறையில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்ற விடயத்தையும் நான் நேற்று பதிவு செய்திருப்பேன். இறங்குதுறை முழுமையாக அந்த வீதி புனரமைப்பு வேலைகள் எல்லாமே இடம்பெற்று வீதிகள் பெருமளவாக விஸ்தரிக்கப்பட்டு நடபாதைக்காகவும் 2 பக்க பாதையாகவும் விஸ்தரிக்கப்பட்டு மிக இலகுவாக பயணம் செய்யக்கூடிய மாதிரி உருவாக்கப்பட்டது அனைவரும் அறிந்தது. அந்த வகையில் நயினாதீவு நோக்கிய பயணம் தீப பகுதியினுடைய முக்கியமான ஒரு நாள் நயினை நாகபூசணி அம்மனுடைய மகோத்சவ நாள். இந்த 15 நாட்களும் எப்படி போகும் என்றே தெரியாது. தீவக மக்கள் அவ்வளவு சந்தோஷமாக, அவ்வளவு செழிப்பாக இருக்கிற ஒரு நாள் என்று சொல்லுவாங்க. அவ்வளவு புலம்பெயர் நாட்டவர்கள் இந்த இடங்களில் வருவாங்க. அதிகமான புலம்பெயர் நாட்டவர்களை காணக்கூடிய மாதிரி இருக்கும். காரணம் என்னென்னா, புலம்பெயர் நாட்டவர்கள் எல்லாருமே, அதாவது இந்த தீவக பகுதியில் இருக்கிற மக்கள் அதிகமானோர் புலம்பெயர் நாட்டை சேர்ந்தவர்கள். அப்போ அவர்கள் இப்படியான இந்த நயினை நாகபூசணி அம்மனுடைய மகோத்சவ நாட்களில் தான் ஒன்று கூடுவாங்க. கூடுதலாக இந்த 15 நாட்களும் அவர்களுடைய உறவினர்களோடு இருப்பது, உறவினர்களோட அம்மனை வழிபட போகிறாண்டு இப்படி சிறப்பாக அந்த நாட்களில் சந்தோஷமாக இருப்பாங்க. அதோட அவ்வளவு கோலாகலமாக இருக்கும் நயினை நாகபூசணி அம்மனுடைய அந்த கோயில். நேற்றுங்க அந்த காணொலியில் நான் கோயிலை முழுமையாக காட்டியிருப்பேன். அப்படியாக நாங்கள் போவோம். நாங்கள் என்ன மாதிரி எல்லாம் இருக்கின்றதை இந்த காணொலியோட பார்ப்போம். இந்த இடங்களில் பாருங்கள், நாங்கள் இப்போ இறங்குதுறையில் நிற்கிறோம். என்னடா மக்களை காணலைன்னு பார்த்தா இந்த இடங்களுடைய இந்த வாயில் பகுதி வரைக்கும் நிறைய மக்கள் நிற்கிறாங்க. அவ்வளவு பக்தர்கள் இன்றைய நாள் இந்த மகோத்சவத்தை நோக்கி போய் கொண்டிருக்கணும். பாருங்க, இந்த இடங்களில் பூ எல்லாம் விற்கிறாங்க. அதோட நிறைந்த மக்கள் கிட்டத்தட்ட இறங்குதுறை அங்கே கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டருக்கு மேற்பட்ட வரையிலான லைன்ல மக்கள் நிற்கிறோம். பாருங்க, சிங்கள மக்கள் எல்லாமே வந்து நிற்கணும். பழைய பூவெல்லாம் விற்பாங்க, ஏமாத்துவாங்க. அப்படி நினைக்க கூடாது. பூவை பாருங்க, 100 ரூபா 5 நாள் பூ.
வாங்க கொஞ்சம் வேகமாக எல்லாருமே போய் நான் பாருங்க. எண்ணி வர்றீங்களா? இப்போதான் வேகமாக மக்கள் எல்லாருமே போய் நினைக்கிறோம். அதோடு இந்த இடங்களில் புலம்பெயர் நாட்டிலேருந்தும் அதிகளவான மக்கள் வந்து கொண்டிருக்கணும். நான் நினைக்கிறேன் ஒரு லோஞ்சில் 100-150 பேருக்கிட்ட போகலாமான்னு நினைக்கிறேன். அதோட இந்த நேரங்களில் பாருங்கள் எல்லா லோஞ்சுகள்லையும் எங்களுடைய நந்தி கொடி பறக்கிற அந்த காட்சிகளையும் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் உள்ள போகிறோம் பாருங்க. 45 நீங்கள் தான் 45 ஆகுது. எல்லாருமே ஜாக்கெட் போட்டு பாதுகாப்பாக பயணம் செய்யணும். உங்களுடைய பாதுகாப்பை நீங்களே உறுதிப்படுத்திக் கொள்ள வேணும். பாருங்க எல்லா இடங்கள்லயும் அந்த நந்தி கொடி பறக்கிற காட்சி அவதானிக்கலாம். எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. வாவ். பாருங்க வர வர எவ்வளவு பக்தர்கள் வந்து கொண்டிருக்காங்க. சரியா 10 மணி ஆகுது பாருங்க. இங்கே எவ்வளவு பக்தர்கள் இல்லை. நாயனை அம்மனை தேடி எவ்வளவு பேர் போயினா ஆட்டம் போட்டு பார்த்ததோ. இந்த இடங்களை பாருங்க பாதுகாப்புக்காக நிறைய நேவி ஆக்கள் இந்த இடத்துல நிக்க விட்டுருக்கீங்கன்னா பாருங்க. சரியாக நாங்கள் இப்போ 9வது நோக்கி புறப்பட்டு கொண்டிருக்கிறோம். லோன்ச் எடுத்துட்டாங்க. ஐயா இது பேக் இல்லையா? அப்படியா பாருங்க. எல்லாருமே அவ்வளவு மகிழ்ச்சியாக நைனை நாகபூஷணி அம்மாவுடைய தரிசனத்தை பெற்றுக் கொள்வதற்காக போய் கொண்டிருக்கிறோம். ஆனா எந்த இடம்னு சொன்னீங்க நீங்க? நான் பட்டுக்கோட்டையன். பட்டுக்கோட்டை எவ்வளோ காலம் மாறிங்க? நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே வார். எப்படி நைனை நாகபூஷணி அம்மன் உங்களுக்கு அருள் தந்துருக்குறேன்? ஓ சொல்லுங்க. எப்படி எல்லாம் தந்துருக்குறான். கன பிரச்சனைகள் வருத்தங்கள் துன்பங்கள் இது காப்பாற்றிருக்காங்க. நாங்கள் இப்போ வச்ச நேர்த்திகள் நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு. காவடியில் அடுக்குறீங்களா? காவடிகள் எடுக்கிற குறைவான மற்றபடி மற்ற நேர்த்திகள் எல்லாம் செய்வாங்க. சரியா. சரியாக மைனாதேவிக்கு அருகாமை வந்துட்டோம் பாருங்க. அம்மனுடைய ராஜகோபுரத்தை பாருங்க அவ்வளவு கம்பீரமாக தெரியுதுண்டு. அவ்வளவு தூரம் இருந்தாலும் இந்த கோபுரத்தின் அழகு அவ்வளவு மிளிப்பாக தெரியும். அப்படியாக நாங்கள் நயனாதேவி நோக்கி வந்துட்டோம். அதோட இந்த இடத்துல ஒரு சிறிய புள்ளியவராக தேவாரம் பாடிக்கணும்டா. அப்போ அவாவோட கதைச்சுக்கிட்டு போவோம் நாங்கள். ஆமாம் அவ்வாவை தேவாரம் பாடிக்கணும்னுவா அது வழியில் கொண்டு வாங்க. ஒரு 2 தேவாரம் படிச்சு வர சொல்லுங்க. வெளியில் வந்து படிப்போம். அப்படியாக நாங்கள் இப்போ வெளியில் போகிறோம். ஹாய், நிஷாந்தன் வியூ என்பவர் கூட எங்களோடு இணைந்திருக்கிறார் கொடியேற்றத்தை பார்ப்பதற்காக. அப்படியாக நாங்கள் இந்த இடங்கள்ல பாருங்க இறங்கிட்டோம். கூடுதலாக அனைத்து இடங்கள்லயும் அந்த நந்தி கொடி மற்றும் எங்களுடைய நாகப்பாம்புடைய கொடி பறக்கிற காட்சி எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க. அப்படியாக தொடர்ந்து கொடிகள் பறக்கிற அந்த காட்சிகள் எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. போலீஸ் உத்தியோகர்களையும் இந்த இடத்துல பாதுகாப்புக்காக விட்டுருக்கணும். வா தேவாரம் படிச்சவா, தேவாரம் படிங்க. 2 வரி படிங்க. 2 வரி படிங்க. 2 அம்மாவை தான் படிப்பிக்கிறேன். அம்மா ஏன்டா படிப்பீங்க? சரியா படிங்க. படிங்க. கும்பிட்டு கொண்டு படிக்குவாங்க. கதையில் பாச்சினம் சரி, நன்றி.
அப்படியாக இந்த இடங்கள்ல ஒரு சிறுமி ஒருவருடைய அந்த தேவாரம் பாடுற அழகு எனக்கு பிடிச்சிருந்தது. இப்போ அவங்கள அந்த தேவாரத்தையும் கேட்டுக்கொண்டு நாங்கள் இப்போ உள்ளே போகிறோம். தொடர்ந்து கொடியேற்ற நிகழ்வுகளையும் பார்த்து மகிழ்ச்சியாக வருவோம். பாருங்க அவ்வளோ பேர் நிற்கிறாமண்ட. அம்மன் கிட்ட வந்தாலே அவ்வளோ சந்தோஷம். வாயிலுக்குள்ள போறோம். வாயில் கோபுரத்தின் பிரம்மாண்டமான கோபுரம் பாருங்க. வாயில் இப்படி இருக்குது. இப்படியாக கதவுகள் இந்த பிரம்மாண்டத்தை பார்த்துருங்களா எப்படி இருக்காங்க. எவ்வளோ பக்தர்கள் வந்துருக்கு நம்ம. நிறைய பக்தர்கள் அதிகமாக இவர்கள் எல்லாருமே நேற்றைய தினம் வந்திருப்பார்கள். நேற்றைய தினம் வந்து இந்த இடங்களில் இருந்து இரவு நேரம் இந்த இடங்கள்ல அம்மனுடைய தரிசனத்தை பெற்று அதன் பிறகு அவங்க கொடியேற்றத்தை பார்த்த பிறகு பூஷையும் பார்த்து அப்படியாக இந்த இடங்களை பாருங்க. வெளிவீதி பூசைகள் இடம்பெறும் அந்த காட்சிகள் எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி. நிறைந்த பக்தர்கள் வந்து கொண்டிருக்கணும். நிறைந்த பக்தர்கள் வந்து தங்களுடைய நேர்த்தி கடன் எல்லாமே இந்த இடங்கள்ல இருந்து நிறைவு செய்து கொண்டிருக்கணும். அவ்வாறாக வசந்த மண்டப பூஜையானது ஆரம்பமாக போகின்றது. இப்போ அந்த காட்சிகளை தான் நாங்கள் இதில் பார்க்க போகிறோம். சப்ததீவுகளிலே நடுநாயகமாக வீட்டு நாடுவோர்க்கு நலவுகளை வழங்கிக் கொண்டிருக்கின்ற அன்னை நாகபூஷனுடைய பெருந்திருவிழா மகோற்சவம் இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. பெருந்திரளான மக்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து இங்கே வருகை தந்து அன்னையினுடைய தெய்வீக அருளை பெறுவதற்காக இங்கே அன்னை தாயே என்ற அந்த உரத்த கோஷத்தோடு அன்னையை வழிபட்டு கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். உண்மையிலே நாடுற்ற பல்பலமும் முறையும் எழில்கண் மரபும் கௌரியாக வீட்டு தன்னை நாடி வருவோருக்கு வேண்டிய வரத்தை நல்குகின்ற அன்னையாக நைனை நாகபூஷணி அம்பாள் திகழ்கின்றாள். 64 சக்தி பீடங்களிலே புவனேஸ்வரி பீடமாகவும் திரிபுரப்பைரவி பீடமாகவும் அன்னை அமர்ந்து அருளாட்சி புரிகின்றாள். புராதன காலத்திலே நாகர்களுடைய வழிபாட்டிடமாக இந்த ஆலயம் விளங்கி இருக்கிறது. அந்த வகையிலே இங்கே ஆலயத்தின் கருவறையிலே இருக்கின்ற அம்பிகையுடன் கூடிய அந்த நாக உருவம் கணக்கிட முடியாத
பல நூற்றாண்டுகளுக்கு முற்பட்ட வரலாற்று பெருமையை கொண்டிருக்கின்றது என்பதை இந்தியாவில் இருந்து வருகை தந்து இதனை ஆராய்ச்சி செய்த நரசிம்மன் என்பவர் எடுத்து எம்பியிருக்கின்றார். அந்த வகையிலே சுயம்பு வழிபாட்டினுடைய ஒரு நிலைக்களனாகவும் சக்தி வழிபாட்டினுடைய மூலாதாரமாகவும் நாக வழிபாட்டினுடைய தொன்மையை எடுத்து எம்புகின்ற ஆலயமாக இந்த நைனாதிபு நாகபூஷணி அம்மன் ஆலயம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த ஆலயத்தினுடைய நம்பிக்கை வைத்து வருகின்ற அடியார்களுடைய நம்பிக்கையை வழங்குகின்ற அன்னையாக அம்பிகை வீட்டிருக்கின்றால், நாக பிரதிஷ்டை செய்கின்ற அடியவர்கள் ஒரு கணமும் நாகசாந்தி செய்கின்ற அடியவர்கள் ஒரு கணமுமாக இங்கே வருகை தந்து அன்னையினுடைய குழந்தை செல்வத்தை பெற்று செல்லுகின்ற அந்த உண்மையான ஒரு அற்புதத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதைவிட அன்னையை வழிபட்டு பல்வேறுபட்ட பெரியவர்கள் எல்லாம் அன்னையுடைய தெய்வீக திருவருளினாலே இன்று பல்வேறுபட்ட உயர்நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கே அமுத சுரபி அன்னதான சபை அமுதரு சுரபியாக அங்கே நாடுகின்ற அடியவர்கள் அனைவருக்கும் இல்லை என்று சொல்லாமல் தங்களுடைய அன்னத்தை வழங்குகின்ற பெரும் பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். காப்பிய வரலாறுகளை கொண்ட இந்த நைனாதிபு நாகபூஷணி அம்மனை கடல் அலைகள் எல்லாம் ஓமென அங்கே கரையிலே மோதி அன்னையினுடைய தெய்வீக திருவருளை எடுத்து எம்பிக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே இந்த ஆலயத்தை போர்த்துகீயர்கள் அளித்த போது மீண்டும் இந்த ஆலயம் இன்று இவ்வளவு பெரு சிறப்போடு இருக்கிறது என்று சொன்னால், அன்றைய காலப்பகுதியிலே இங்கே உள்ள ஆலயத்தை எல்லாம் இடித்து அழித்து தேர் எல்லாத்தையும் கடலிலே கொண்டு சென்று விட்டபோது அங்கே இருந்த குருமணி அவர்கள் அந்த அம்மனுடைய மூல விக்கிரகத்தை நயனாதிபனுடைய மேற்கு கரையிலே இருக்கின்ற ஆலம் பொந்தினுள் ஒளித்து வைத்து அதனை காப்பாற்றி இன்று இந்த ஆலயம் இவ்வளவு பெருமெருகோடு திகழ்வதற்கு காரணமாக இருந்திருக்கிறது. அந்த வகையிலே அந்த ஆலயம் இன்று நயனாதிபு ஆலடியம்மன் ஆலயமாக இன்று அந்த ஆலயமும் பெரும் சிறப்போடு இருப்பதை நாங்கள் குறிப்பிட்டு காட்ட வேண்டும். அதைவிட இந்த ஆலயத்தினுடைய வரலாற்றோடு ஒரு நெருங்கிய தொடர்பு கொண்டது கருடன் பாம்பு கற்கள் என்று இன்றும் அவை வளர்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே முன்னொரு காலத்திலே அனலதீவிலே இருந்து இங்கே நைனாதீபு அம்மனுக்கு அனலதீபு புளியந்தீவிலே இருந்து நைனாதீபு அம்மனுக்கு பூ கொண்டு வருகின்ற பொழுது அந்த பூவோடு இருந்த நாகத்தை கருடன் எதிர்த்து அங்கே நாகத்தை போக விடாமல் சண்டையிடுவதற்கு காத்து கொண்டிருந்தன. அந்த வேளையிலே நாகம் ஒரு கல்லிலும் கருடன் ஒரு கல்லிலுமாக இருந்த வேளையிலே இந்திய வணிகன் வந்தபோது அதனை கண்ணுற்று இந்த கருடனை அந்த நாகத்தை செல்ல வழிவிட வேண்டும் என்று அவன் வேண்டிக் கொண்டதற்கிணங்க அவனுடைய அந்த அசரீதியாக அவன் அந்த ஒரு வாக்கு கேட்டது, நீ கொண்டு வந்திருக்கின்ற இந்த வணிகம் முழுக்கதையும் இந்த அன்னைக்கு சென்று ஒரு ஆலயம் அமைப்பாக இருந்தால் நான் இந்த பாம்புக்கு வழிவிடுவேன் என்று சொன்னது. அந்த இதை ஏற்றுக்கொண்டதன் பிற்பாடு அங்கே நாகம் வழிவிடப்பட்டு இங்கே வந்து அன்னைக்கு நாகம் பூச்சோடி சென்றிருக்கிறது. பின்னர் அந்த இந்தியாவிலே இருந்து வந்து அந்த வணிகன் இந்த ஆலயத்தை ஒரு பெரும் ஆலயமாக கட்டி முடித்ததாக வரலாறுகள் சொல்லுகின்றன. அந்த வகையிலே இந்த ஆலயத்தினுடைய பெருஞ்சிறப்பை சொல்லுவதற்கு எங்களுக்கு வார்த்தை இல்லை. முன்னைய காலப்பகுதியிலே இந்த ஆலயம் அனைவராலும் போற்றி பாதுகாக்கப்பட்ட ஆலயம். அது இன்றும் இந்த ஆலயத்துக்கு வருகின்ற அடியவர்கள் ஆசார சீலர்களாக வர வேண்டும், அன்னையினுடைய தெய்வீக அருளுக்கு பாத்திரமாக இருக்க வேண்டும். அதன் மூலம் நீங்கள் உங்களுக்கு அன்னை சகல சௌபாக்கியங்களையும் வழங்குவாள் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். அப்படியாக வசந்த மண்டப பூசைகள் எல்லாமே நிறைவேற்றி இறுதியாக 5 தீபங்கள் காட்டுற அந்த காட்சிகளை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். உண்மையாகவே அது ஒரு கண்கொள்ளா காட்சின்னு நான் சொல்லணும். தொடர்ந்து அந்த காட்சிகளை நாங்கள் பார்க்கலாம்.
கோடான கோடி பக்தர்கள் இன்றைய நாள் இந்த நயனாதியை நோக்கி பயணம் செய்து எங்களுடைய நாகபூசணி அம்மனை பார்ப்பதற்காக நிறைய பக்தர்கள் வந்திருக்கிறார். அந்த வகையில் இவ்வளவு நேரம் காலையிலிருந்து வசந்த மண்டப பூஜைகள் எல்லாமே இடம்பெற்று இறுதியாக இன்றைய நாள் மகோத்சவத்தின் முக்கியமான ஒரு நாளான கொடியேற்ற நிகழ்வு இடம்பெறப் போகின்றது. அந்த வகையில் இங்கே கொடி சீலையை கொண்டு வர அந்த காட்சிகளையும் பார்க்கலாம். அத்தோடு எங்களுடைய பிள்ளையார் முருகன், எங்களுடைய நாகபூசணி தாய் 3 பேருமே இந்த இடங்களில் கொடி கம்பத்துக்கு முற்பகுதியில் வந்து கொடி கம்பத்தை பார்த்தபடி நிற்பார்கள். அந்த வகையில் அதன் பிறகு கொடி கட்சிகளுக்கான பூசைகள் எல்லாமே இடம்பெற்று தீபார்த்தனைகள் எல்லாம் இடம்பெற்று கொடியேற்ற நிகழ்வுகள் வந்து மிகச் சிறப்பாக இடம்பெறும். அந்த நிகழ்வுகளையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். முக்கியமாக இந்த கொடியேற்ற நிகழ்வு சம்பந்தமான தெளிவான விளக்கம் கண்டிப்பாக இந்த காணொலி பார்ப்பதற்கு தேவை. அந்த வகையில் கொடியேற்றம் என்றால் என்ன? கொடியேற்றம் என்பது கோயில்களில் வருடந்தோறும் இடம்பெறுகின்ற திருவிழாக்கள், அதாவது அந்த மகோற்சவங்களுடைய தொடக்க நாளாக கொடிமரத்தில் இறைவனின் வாகனம் அந்த முத்திரை பொறிக்கப்பட்ட கொடியை ஏற்றுவதே இந்த கொடியேற்றமாகும். அப்படியாக அன்றைய நாள் இறைவனுடைய ஆட்சி, அதாவது அன்றைய தினம் இந்த மகோற்சவத்தினுடைய முதல் நாள் இறைவனுடைய ஆட்சி அந்த இடமே செழிக்க போது அதற்கான ஒரு ஆரம்ப நிகழ்வாக தான் இந்த கொடியேற்ற நிகழ்வானது இடம்பெறும். இந்த திருவிழா தொடங்குவதையும் இறைவன் அந்த இடத்துக்கு எழுந்தருள செய்வதையும் குறிக்கும் ஆன்மீகம் மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு தான் இந்த ஒரு கொடியேற்ற நிகழ்வாகும். இப்போ ஆன்மீகம் மற்றும் தத்துவார்த்த அர்த்தங்கள் அதிகார பிரகடனம். பண்டைய காலத்தில் அரசன் ஒரு நாட்டின் மீது வெற்றி பெற்றால் அங்கு தன் கொடியை ஏற்றுவான். அதுபோல் இவ்விழா நாட்களில் இறைவனின் ஆட்சி அப்பகுதியில் நடக்கிறது என்பதையே இது உணர்த்துகிறது. உண்மையாகவே அந்த வகையில் இந்த தீபக பகுதியானது ஒரு இன்றைய நாள் ஒரு மிக செழிப்பான ஒரு நாளாக மாறும் என்று தான் சொல்லுவோம். குறிப்பாக தீபகத்தில் இருக்கிற மக்களுக்கு இந்த மகோற்சவம் தொடங்கின, அதாவது நைனி நாகபூசணி அம்மனுடைய மகோத்சவம் தொடங்கினாலே அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி. கூடுதலான புலம்பெயர் நாட்டவர்களை கூட இந்த இடங்களில் காணக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லாருமே தங்களுடைய சொந்த நாட்டை விட்டு புலம்பெயர் நாட்டில் தங்களுடைய உழைப்பு வருமானத்தை நோக்கி சென்றாலும் ஒரு தங்களுடைய சொந்த நாட்டினுடைய தங்களுடைய கோயில் மகோத்சவ நாட்களில் தான் அந்த இடங்களில் ஒன்று சேர்வார்கள். அப்படியான ஒரு நாள் இந்த நைனி நாகபூசணி அம்மன் ஆலயத்தினுடைய மகோத்சவமானது இன்றைய தினம் பெரு விமர்சையாக கொடியேற்றத்துடன் ஆரம்பிக்கப்படுகின்றது. அந்த கொடியேற்ற நிகழ்வுகளையும் தொடர்ந்து சுவாமி உள்வீதி விளம்பர அந்த காட்சிகளையும் தொடர்ந்து இந்த காலநிலை கூட பார்க்கலாம்.
அப்படியாக நாங்கள் கொடியேற்றம் கண்ட பிறகு, அதாவது எங்களோட நைனை நாகபூசணி அம்மனுடைய கொடியேற்றத்தை கண்ட பிறகு வெளி வீதியில் நிற்கிறோம். இந்த இடங்களில் ஒரு ஐயாவோட கதைக்கும் போது இந்த கோயிலுடைய வரலாறுகளை மிக சிறப்பாக விளங்கக்கூடிய வகையில் சொல்லியிருந்தார். அந்த வகையில் பாருங்க, வெளி வீதியில் புலம்பெயர் நாட்டில் இருந்து கூட, அதாவது நிறைய பக்தர்கள் இந்த இடத்துல வந்து நிற்கிற காட்சிகள் எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அதோட இந்த பாருங்க, இந்த வெயில் நேரங்களிடையும் தமது நேர்த்தி கடனை முடிப்பதற்காக பக்தர்கள் எல்லாருமே நிற்கிற அந்த காட்சிகளையும் எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இன்றைய நாள் மகோத்சவத்தின் முதல் நாள் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி சுவாமி உள்வீதி வலம் வருகின்ற அந்த காட்சிகள் தான் தற்போது இடம்பெற்று கொண்டிருக்குது. அந்த வகையில் தொடர்ந்து 15 நாட்கள் இந்த தீபக பகுதியை மிக செழிப்பாக இருக்கும் என்று தான் சொல்லணும். அப்படியாக இந்த இடங்களில் தண்ணீர் பந்தல் எல்லாமே அமைச்சிருக்கிற அந்த காட்சிகளை எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி. அவ்வாறாக அன்னதான மண்டபம் இருக்கு, அந்த இடத்தை உங்களோட காண்பித்தவாறு இந்த காணொலிகளை நான் நிறைவு செய்ய போகிறேன். பாருங்க எவ்வளவு பக்தர்கள் இந்த இடத்துல வந்து நிற்கிறோம்னு பாருங்க. உண்மையாகவே இன்றைய நாள் மிக சிறப்பாக இந்த கொடியேற்றத்துடன் அண்ணனுடைய மகோத்சவமானது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நிறைய காணொலிகள் அன்னை சம்பந்தமான நைனை நாகபூசணி அம்மாவுடைய காணொலிகள் தொடர்ந்து வரும். ஆகையால் ராஜு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக இந்த காணொலிகளை அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.